ரைட். அந்த முதலாவது அறிக்கை, அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் முதலாவது அறிக்கை, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவராகிய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன் என்பதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப கடந்த வாரம் நாங்க கொஞ்சம் பார்த்திருந்தோம். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவராகிய, ரைட், சர்வ வல்லமை உள்ள கடவுள, ரைட், ஏன் நாங்க விசுவாசிக்கணும் என்பதை நம்ம கொஞ்சம் பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக நாங்க அன்றைய நாள்ல பார்த்தோம், பிதாவானவர், பிதாவாகிய தேவன். அப்ப பிதான்னு சொல்லும் பொழுது கடவுள் தன்னை ஒரு அப்பாவாக, ஒரு தகப்பனாக வெளிப்படுத்த விரும்புகின்ற ஆண்டவராக இருக்கிறார். அப்படித்தான் வேதாகமத்தில் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். அதே போல நாங்க பார்த்தோம், பிதாவானவர் கிறிஸ்து இயேசுவின் சொந்த பிதா இல்லையா என்பதை நாங்க பார்த்தோம். அதே நேரத்தில் நாங்க கடைசியா பார்த்திருந்தோம், நாங்கள் அவரால, கடவுளால கிறிஸ்து இயேசுவுக்குள் தத்தெடுக்கப்பட்டு அவருக்கு சொந்த பிள்ளைகளாக மாறின பிள்ளைகளாக, நபர்களாக, கிறிஸ்தவர்கள் அல்லது விசுவாசிகள் நாங்க இருக்கிறோம் என்பதை நாங்க பார்த்திருந்தோம். ரைட். அதன் அடிப்படையில் இன்றைய நாள்ல நாங்க இந்த இந்த அறிக்கையினுடைய மிகுதியான காரியங்கள் நாங்க பார்க்கலாம். அப்ப நாங்க பார்த்திருந்தோம், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கடவுள், ரைட், அவரை நம்ம விசுவாசிக்கிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பிதா, அவர் தேவன் என்பதை இந்த அறிக்கை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அப்போ நாங்க ஏற்கனவே எலோஹிம் என்ற கடவுளுடைய நாமத்தை குறித்து நாங்க படிக்கும் பொழுது நாங்க பார்த்திருந்தோம், கடவுள் எப்படி சிருஷ்டிகராக தன்னை காண்பித்திருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கின்றார் என்பதை நாங்க பார்த்திருந்தோம். அப்போ ஆதியாகமம் 1:1 நாங்க வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ வேதாகமத்துல எலோஹிம், அதாவது சிருஷ்டி கர்த்தர் என்ற அந்த நாமமானது 2500 தடவைகளுக்கு மேலாக குறிப்பிடப்பட்டிருக்குது வேதாகமத்துல இல்லையா? அப்ப விசுவாச பிரமாணத்தை என்ன வாசிக்கிறோம், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அப்ப சிருஷ்டிப்பு என்ற சிருஷ்டிகர் என்ற அந்த நாமம் 2500 தடவைகளுக்கு மேலாக வேதாகமத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப எலோஹிம் அதை எப்படி ஆரம்பிக்கிறது, ஏல், இஎல் என்ற அந்த சொல்லோடு ஆரம்பிக்கிறது இல்லையா? எலோஹிம், ரைட். அப்ப இஎல், ஏல், ஹோஹிம், எலோஹிம் என்று ஆரம்பிக்கிறது, சரியா? அப்போ எலோஹிம் அல்லது ஏல் என்ற அந்த சொல்லானது அதுக்கான அர்த்தம் என்னன்னா, கடவுள் மகத்துவமானவர், அவர் மகிமை உள்ளவர், அல்லது அவர் வல்லமை உள்ளவர், சர்வ அதிகாரம் உள்ளவர் என்பதை இந்த ஏல் என்கின்ற வார்த்தை அல்லது சொல் எங்களுக்கு அர்த்தப்படுத்துது, ரைட். அப்ப கடவுளுடைய மகத்துவம், கிரேட்னஸ், அதே போல அவருடைய மகிமை, குளோரி, அதே போல அவருடைய வல்லமை, பவர், அதே போல அவருடைய சர்வ அதிகாரம், சவரினிட்டி என்று சொல்லப்படுகின்ற விதமாக தேவனுடைய அந்த படைப்பின் தேவன் என்று சொல்லும் பொழுது அந்த படைப்புக்குரிய காரியத்துல அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய அதிகாரம் போன்றவை காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். எனவே அறிக்கையில நம்ம சொல்றோம், விசுவாச அறிக்கையில வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவராகிய சர்வ வல்லமை உள்ள தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவருடைய அந்த வல்லமை, மகத்துவம், அவருடைய அதிகாரம் போன்றவற்றை நாங்க நம்புகிறோம் என்று நாங்க அதுல அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை அது காண்பிக்கிறது, ரைட். அப்போ நாங்க பார்த்தோம், எலோஹிம், ஏல் என்ற சொல்லினால் குறிப்பிடப்படுகின்ற தேவனுடைய வல்லமை எலோஹிம் என விரிவாக்கத்தின் மூலம் காண்பிக்கப்படுகிறது. அப்போ ஆதியாகமம் 1:1 நாங்க பார்க்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லும் பொழுது எலோஹிம் தேவனின் வல்லமையானது அவருடைய படைப்புல மிகவும் பிரம்மாண்டமாக, மிகவும் உன்னதமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அந்த வசனத்தின் மூலம் நாங்க காண்றோம். அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம் யாரு, அந்த சிருஷ்டிப்பின் மூலம் தன்னுடைய பிரம்மாண்டமான அதிகாரத்தை, தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கின்ற ஆண்டவரை தான் நாங்க நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் என்று நம்ம அறிக்கை செய்யறோம், ரைட். அப்போ
ஆதியாகமம் 1 அதிகாரத்துல முழுக்க நாங்க பார்க்கிறது என்னது, அந்த படைப்பின் தேவன் எலோஹிம் தேவனையும் அவரது வல்லமையான செயல்பாட்டின் வெளிப்பாட்டையும் நாங்க 1 அதிகாரத்துல நாங்க பார்க்கிறோம். அப்போ வேதாகமத்துல இருக்கின்ற முதலாவது புத்தகம் ஆதியாகமம். ஆதியாகமத்தில் இருக்கின்ற 1 அதிகாரத்துல படைப்பின் தேவனை மையமாக கொண்டதாக அந்த அதிகாரம் விளங்குகிறது என்பதை நம்ம கவனிக்கிறோம். அப்போ படைப்பின் தேவனை மையமாக கொண்டதுன்னு சொல்லும் பொழுது நாங்க முதல்ல பார்த்த மாதிரி அவருடைய அந்த வல்லமை, பவர், அவருடைய மகத்துவம், குளோரி போன்ற விஷயங்களை நம்ம அந்த முழு அதிகாரத்தில் நாங்க பார்க்கிறோம். அப்போ படைப்பின் தேவன் எப்படி உலகத்தை படைக்கிறார், அப்படி படைக்கும் பொழுது அவருடைய வல்லமை, அதிகாரம், பிரம்மாண்டம் எப்படியாக வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை பைபிள்ல 1 புத்தகத்துல 1 அதிகாரத்தில் நம்ம கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? ரைட். அப்போ அந்த 1 அதிகாரத்துல ஆதியாகமம் 1 அதிகாரத்துல ரைட் கிட்டத்தட்ட 31 வசனங்கள்ல 32 தடவைகள் ரைட் என்ன சொல்லப்படுகிறது, 32 தடவைகள் இந்த அதிகாரத்துல நாமம் குறிப்பிடப்படுகின்றது என்று சொல்லப்படுகிறது. சரியா? அப்ப 1 அதிகாரத்திலேயே கிட்டத்தட்ட 32 தடவைகள் எலோஹிம் என்ற கடவுளுடைய அந்த வல்லமை, சிருஷ்டிப்பின் அந்த வல்லமையின் நாமம் வெளிப்படுத்தப்படுகிறதை நாங்க பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்தவர்கள் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்துல என்னத்தை விசுவாசி நம்ம அறிக்கை செய்யறோம்? சர்வ வல்ல தேவனை, யாவற்றையும் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை நாங்கள் அறிக்கை செய்கின்றோம், விசுவாசிக்கிறோம் என்று சொல்வதற்கான அர்த்தம் என்ன? அதற்கான அந்த காரணம் என்ன? வேதாகமத்துல அதிகமாக சிருஷ்டிப்பின் தேவனை அதிகமாக வெளிப்படுத்துகின்றதை நாங்க வேதாகமத்துல ஆரம்ப புத்தகத்திலேயே நாங்க பார்க்கிறோம் என்பதை நாங்க அங்க கவனிக்கிறோம். சரியா? அப்போ நாங்க பார்க்கலாம் 1:1 ஆதியாகமம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ரைட். அதே மாதிரி நாங்க வாசிக்கிறோம், மனிதனை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் தனித்துவமானவனாய் கடவுள் சிருஷ்டித்தார் என்று சொல்லி சங்கீதம் 139 14ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். சரியா? அப்போ அந்த படைப்பின் தேவன் ரைட் பிரமிக்கப்படத்தக்க விதமாய் ஒன்றும் இல்லாததிலிருந்து ஒரு காரியத்தை உருவாக்கினார். அப்ப நாங்க கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்க, ஆதியிலேன்னு சொல்லும் பொழுது ஒன்றும் இல்லாத காலத்துல தேவன் இருந்தார். சரியா? அவர் 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 வந்து எதுலையும் சார்ந்து இருக்கிறவர் இல்லை. ரைட். அவர் வந்து ஒன்னையும் சார்ந்து இருக்கிறதுக்காக ஒரு காரியமும் அவருக்கு தேவையில்லை. ரைட். அப்ப ஆதியிலேன்னு சொல்லும் பொழுது ஒன்றும் இல்லாத காலம். அந்த ஒன்றும் இல்லாத காலத்திலேயே தேவன் இருந்தார், ஒன்றிலும் சார்ந்திராதவராக, ஒன்றின் ஒத்தாசையும் இல்லாதவராக இருந்து யாவற்றையும் அவரே உருவாக்கினார். அப்ப உயிர் பெறுகின்ற, உருவம் பெறுகின்ற யாவும் அவர் மூலம் இருந்தே உருவாகுகிறது, உண்டானது என்பதை நாங்க ஆதியாகமத்துல கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட். அப்போ ஒன்றும் இல்லாமையில் இருந்து நாங்க யாரை விசுவாசிக்கிறோம்? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவராகிய தேவனை. அவர் எப்படியாப்பட்டவர்? ஒன்றும் இல்லாமையில் இருந்து ஒன்றை சிருஷ்டிக்கும் வல்லமை கொண்ட கர்த்தர். ரைட். அப்போ ஒன்றும் இல்லாமையில் இருந்து ஒரு விஷயமும் இல்ல, அதுல இருந்து ஒண்ணு உருவாக்கும். இப்ப எப்படி நாங்க பார்க்கிறோம், ஒரு மேசையை உருவாக்குறதுக்கு மனுஷனுக்கு என்ன வேணும்? ஒரு மரம் தேவை, பலகை தேவை இல்லையா? அதுல இருந்து தான் ஒண்ணு உருவாக்க முடியும். ஆனால் கடவுளுக்கு ஒன்றை உருவாக்குவதற்கு ஒரு விஷயமும், ஒரு மூல ஆதாரமும் தேவையில்லை என்பதை நம்ம இங்க கவனிக்கிறோம். அப்போ அது வந்து அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்போ ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் நாங்க பார்க்கும் பொழுது 33ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் கடைசி வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. சரியா? என்று நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய ஞானம், அவருடைய அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. சரியா? அதே போல அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ என்னத்தை நாங்க பார்க்கிறோம்னா, கடவுளுடைய வல்லமை ரைட் அது எவ்வளவு பெரியது, ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்கக்கூடிய
வல்லமை உள்ள ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரை, அந்த சிருஷ்டி கர்த்தரை நாங்கள் நம்புகிறோம் என்று அந்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நம்ம என்ன செய்றோம்? அறிக்கை செய்கின்றோம். ரைட்டா? அவர் ஒப்பிடப்பட முடியாதவர். ரைட்? இங்க நாங்க எழுதியிருக்கிறோம். இந்த வசனங்களை பாருங்க. ஆம், ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்திலிருந்து, அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கின்றார். அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். ரைட்? அவர்கள் திரும்ப நாட்டப்படுவதும் இல்லை, விதைக்கப்படுவதும் இல்லை. அவர்களுடைய அடிமரம் திரும்பவும் பூமியிலே வேர் விடுவதும் இல்லை. அவர்கள் மேல் அவர் ஊதவே பட்டு போவார்கள். பெரும் காற்று அவர்களை ஒரு துரும்பை போல அடித்துக் கொண்டு போம். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சரியா? அப்போ தன்னை சிருஷ்டி கர்த்தராக அந்த சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்கள் அவற்றை எப்படி கடவுள் பராமரிக்கின்றார் என்பதையும் இங்க சொல்லப்படுறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அவைகளை பெயர் பெயராக அழைக்கின்ற தேவன், ரைட், என்பதையும் அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகள்ல ஒன்றும் குறைவில்லாமல் இருக்கிறது என்பதையும் இங்கு வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ கடவுள் தன்னை சிருஷ்டி கர்த்தராக, வானத்தையும் பூமியையும் படைத்தவராக இருக்கிறார் என்பதை இந்த விசுவாசத்தின் மூலம், இந்த விசுவாச அறிக்கையின் மூலம் நாங்க முதலாவது அறிக்கை செய்கிறோம் என்பதை நம்ம கவனிக்கிறோம். அப்ப எலோகிம் தேவன், அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம், அவருடைய மகிமை, அவற்றை தன்னுடைய இயற்கையின் மூலம், படைப்பின் மூலம் வெளிப்படுத்தின கர்த்தர். அவர் மூலமே யாவும் உருவானது. அவர் இல்லாமல் ஒன்றும் உருவம் பெறவில்லை, உயிர் பெறவில்லை என்பதை நாங்க நம்புகிறோம் என்பதை இந்த விசுவாச அறிக்கையின் மூலம் நாங்க அறிக்கை செய்கிறோம். சரியா? அதே மாதிரி நாங்க கடந்த வாரம் பார்த்திருந்தோம் ஒரு சுருக்கமா, கடவுள் இப்ப இந்த விசுவாச அறிக்கையில் நாங்க வாசிக்கிறோம், அவர் பிதாவாகிய தேவன். சரியா? அப்ப நாங்க பார்த்தோம் என்ன, கடவுள் தன்னை ஒரு தகப்பனாக, ரைட், வெளிப்படுத்தி இருக்கிறார் வேதாகமத்துல. ரைட்? அப்ப நாங்க பார்த்தோம் என்ன, அவர் கிறிஸ்து இயேசுவனுடைய தகப்பன். ஆதியிலிருந்து, ரைட், உலகத்தை படைப்பதற்கு முதல்ல இருந்து அவர் கிறிஸ்துவனுடைய அப்பா, பிதாவானவராக இருக்கிறார். அப்படித்தான் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ நாங்க கடந்த வாரம் பார்த்தோம், நாங்க அவருடைய கோப ஆக்கினையின் பிள்ளைகளாகத்தான் நம்ம இருந்தோம். அவருக்கு எந்த விதத்திலும் சொந்தம் இல்லாத, அவரை விட்டு தூர போன, அவருடைய தண்டனைக்கு மாத்திரம் உரிய பிள்ளைகளாக, நரகத்துக்கு உரிய பிள்ளைகளாக தான் நாம இருந்தோம். அப்படியான எங்களுக்கு கடவுள் என்ன செய்தாரு? கடவுள் இயேசுவனுடைய அந்த அப்பான்னு கூப்பிடக்கூடிய அந்த உரிமையை எங்களுக்கும் கொடுத்தாராம். யோவான் 1:12 வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன செய்தாராம்? அதிகாரம் கொடுத்தார். அப்போ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது நாங்க கவனிக்கிறது என்னது, நாங்க அவருடைய பிள்ளைகளாக இருக்கல, அவர் எங்களுடைய பிதாவாக இருக்கல. அந்த பிதா என்று கூப்பிடக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இல்லாமல் இருந்தது. ரைட்? ஆனால் கிறிஸ்து இயேசுவின் மீது யாரெல்லாம் நம்பிக்கை உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நேரத்துல என்ன அதிகாரம் கொடுக்கப்படுது? ரைட்? அவரை பிதா, அப்பான்னு கூப்பிடக்கூடிய அந்த அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நாங்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது கடவுள் கிருபையாக குமாரன் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அந்த விசுவாசத்தின் மூலம் என்ன செய்திருக்கிறாரா? கடவுளுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆகவே நாங்க அதை நம்பி
அந்த பிதாவை அப்பாவை நாங்க விசுவாசிக்கிறோம் என்பதை அறிக்கை செய்கிறோம். சரியா? அப்ப இங்க எழுதியிருக்கிறோம் பாருங்க. உள்ளான ஆவியிலே புதுப்பிக்கப்பட்டு கடவுளை பிதாவாக அல்லது அப்பாவாக அழைக்கும் அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ரைட்? பரிசுத்த ஆவியானவர் இந்த செயலை என்ன செய்யறார்? நமக்குள்ள ஆரம்பித்து செயல்படுத்துகின்றவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்போ நாங்க ஆபிரகாம் வழியில வந்ததுனால நாங்க கடவுளுக்கு சொந்தமானோம் என்று சொல்லப்படல. அதே மாதிரி நாங்க எங்களுடைய அம்மா அப்பா கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால நாங்க கடவுளுடைய பிள்ளைகளாக மாறணும் என்று பைபிள் எங்களுக்கு சொல்லல. அல்லது ஒரு பாரம்பரிய ஒரு சர்ச்சுக்கு நாங்க சின்ன வயசுல இருந்து ஞானஸ்தானம் பெற்று சொந்தமா இருக்கிறோம், அங்கத்தவர்களாக இருக்கிறோம், அதனால நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லல. மாறாக தேவ விசுவாசத்தினால நாங்க தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கின்ற விசுவாசத்தின் மூலம் தேவ பிள்ளைகள் என்ற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை எதுல நாங்க அறிக்கை செய்யறோம்? விசுவாச அறிக்கையில பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இந்த காரியத்தை நாங்க ஞாபகத்துல கொண்டவர்களாக அறிக்கை செய்கிறோம் என்பதை நம்ம பார்க்கிறோம். ரைட்டா? அப்போ பரிசுத்த ஆவியானவரின் எழுதியிருக்கிறோம் பாருங்க, புதுப்பித்தலின் செயல்பாட்டின் ஊடாக கிறிஸ்து இயேசுவின் சிலுவை பலியையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிப்பதினால் ஏற்பட்ட ஆசீர்வாதமே தேவ பிள்ளை என்ற நிலை. கடவுளை பிதா என்று கூப்பிடக்கூடிய அந்த ஆசீர்வாதம், அந்த உரிமை எங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? பரிசுத்த ஆவியானவருடைய புதுப்பித்தலினாலே. ரைட்? அவரை நம்பக்கூடிய விதமாக, ரைட், எங்களுடைய இருதயத்தை மாற்றி, கல்லான இருதயத்தை எடுத்து எங்களுக்கு சதையான இருதயத்தை கொடுத்து, கடவுளை நம்பக்கூடிய விதமாக எங்களை மாற்றி புதுப்பித்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ரைட், எங்களை புதுப்பிக்கும்படி, எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை மீட்டு கடவுளுடைய பிள்ளையாக மாற்றும்படி அவர் கல்வாரி சிலுவையில செய்த காரியங்களை நம்ப செய்து, அவர் எங்களுக்காக உயிர்த்தெழுதலை நம்ப செய்து, அதை விசுவாசிப்பதின் மூலம் எங்களுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதமே கடவுளுடைய பிள்ளைகள் என்ற ஆசீர்வாதம். ரைட்? அப்போ கடவுளை பிதா, அப்பா என்று நான் விசுவாசத்தை அறிக்கை செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதம் எப்படியாக வந்தது என்பதை நாங்க இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரியா? ஆகவே தான் நாங்க வாசிச்சோம் யோவான் 1:12 யாரெல்லாம் இயேசுவின் மீது விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டோமோ அத்தனை பேர்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்தாரு? அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்தாரு. கலாத்தியர் 3:26 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள் என்பதை நாங்க பார்க்கிறோம். சரி? அப்ப விசுவாசத்தினால அவருடைய புத்திரராக நாங்கள் இருக்கிறோம். இன்னும் சில வசனங்கள், சங்கீதம் 103:13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தரும் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ரைட்டா? அப்போ கடவுள் அந்த உலகத்துல இருக்கிற ஒரு தகப்பன் எப்படியாக தன்னுடைய பிள்ளையின் மீது இரக்கம் கொள்ளுகிறானோ அதே போல, ரைட், ஆண்டவர் தேவன் ஒரு தகப்பனை போல, தகப்பன் இருதயத்தை, அந்த தகப்பனுக்கு இருக்கின்ற இரக்கத்தை போல தன்னுடைய பிள்ளைகள் மீது, தனக்கு பயப்படுகிறவர்கள் மீது, தன்னை நம்புகிறவர்கள் மீது இரக்கம் கொண்டவராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அதாவது தன்னோட தகப்பனாக தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். சரியா? அதே போல சங்கீதம் 73:24 உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். சரியா? அப்போ கடவுள் பிதாவாக இருந்து எங்களுக்கு இரக்கம் காண்பிக்கின்றார். அதே போல அவர் பிதாவாக, ஒரு தகப்பனாக இருந்து எங்களுக்கு ஆலோசனை வழங்கி அவருடைய சமூகத்துக்கு எங்களை அழைத்துக் கொள்ளுகின்ற, ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். சரியா? அதே மாதிரி ரோமர் 8:15-16 வாசிக்கிறோம், அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார், ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று நம்ம அங்கேயும் வாசிக்கிறோம். அப்போ நாங்க திரும்பவும், ரைட், அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. ஏன்னா ஏற்கனவே எபேசியர் நாங்க வாசிக்கிற மாதிரி
நாங்க கோப ஆக்கினையின் பிள்ளைகளாய், ரைட்? இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் அந்த அதிகாரியான சாத்தானுடைய விருப்பத்துக்கு ஏற்ற விதமாக செயல்படுகின்றவர்களாய், பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாக நாங்க காணப்பட்டோம். ரைட்? அப்ப அப்படியான எங்களுக்கு எங்களை மீட்டுக்கொண்டு எங்களுக்கு வாழ்வளித்து இப்போ கடவுள அப்பா பிதாவின்னு கூப்பிடக்கூடிய அந்த அதிகாரத்தை, அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவிய கடவுள் என்ன செய்திருக்கிறாரு? எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம கவனிக்கிறோம்.